நீங்க பட்டாசு வெடிங்க, நீங்க கேக் கட் பண்ணுங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. அதை தாண்டியும் காலையில பிரம்ம முகூர்த்தத்திலயோ இல்ல அந்த நாட்கள் முழுமே 12 மணில இருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்குள்ள சில விஷயங்களை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அது 5 மடங்காக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு பிரபஞ்சமும் பிரபஞ்ச ஆற்றலும் ரெடியா இருக்கு. ஏன்னா இந்த தடவை எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு மேடம். நான் செட்டில் ஆகிட்டேன். நான் ஒரு 35 to 40 வரைக்கும் ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன். நான் என்ன பண்ணால் எனக்கு ஃபினான்ஷியல் குரோ வரும்? அல்டிமேட்டாக எல்லாருக்குமே அதுதான் நாங்கள் ஆசை. ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டிப்பாக கிரகங்கள் இருக்கட்டும். நம்மளோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல எந்த மாதிரியான தசாபுத்தி வேணா நடந்துட்டு போகுது, அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கும் இருக்கும்போது யாரால உங்களை என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? வாகை வன்னியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வரக்கூடிய 2025 வருஷம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாத்துக்கும். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நியூ இயருக்கு யார் யார் என்னென்ன மாதிரிலாம் பண்ணா லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம தமிழ் நியூ இயருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நகையெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு, இது நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷன் இல்லையா? அதே மாதிரி தெலுங்கு நியூ இயருக்கு அவங்க 6 வகையான புளிப்பு சுவையெல்லாம் வச்சு ஒரு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிற இந்த ஆங்கில புத்தாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆண்டு காலமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு சொல்றதும் இல்லை. அதோட எடிட்டட் வெர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது, கேக் கட் பண்றது, சம்டைம்ஸ் அதாவது மதுபானம் மருந்துறது, இந்த மாதிரி நம்ம நியூ இயரை வந்து வரவேற்கக்கூடிய ஸ்டைல்ல இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல நம்ம ஓடிட்டு இருக்கோம். பட் இதுக்கான முன்னோடி ஆதி என்னன்னு பார்த்தா அதுவும் கிரகங்களுடைய ஆளுமைக்குள்ளதான் வருது. கிட்டத்தட்ட இத்தாலி நாடும் சரி, ஸ்பெயின் நாடும் சரி, துருக்கி நாடும் சரி, இந்த மாதிரி முக்கியமா சொல்லப்படுகிற நாடுகள் எல்லாமே ஒரு 1000 வருடங்களாகவே இந்த ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டா 12 நிமிஷத்துக்கு முன்னாடி 12 திராட்சை பழம் சாப்பிடுவாங்க. இந்த 12 திராட்சை பழம் சாப்பிட்டுட்டு அவங்க நியூ இயர் 12 நொடிக்கு முன்னாடி வரவேற்பார்கள். அந்த 12 திராட்சை பழமும் உங்களுடைய 12 மாதங்களையும் மிகச்சிறந்ததாக ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்றது நம்புறாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இத்தாலியில பருப்பு வகை உணவை வந்து அவங்களுடைய நியூ இயர் அன்னைக்கு சாப்பிட்டு அந்த நியூ இயரை வரவேற்கிறார்கள். ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா மாதுளம்பழத்தை உடைச்சு, நம்ம எப்படி தேங்காய்லாம் உடைப்போம் நம்ம ஊர்ல, அந்த மாதிரி மாதுளம்பழத்தெல்லாம் உடைச்சு போட்டு நியூ இயரை வித்தியாசமா வரவேற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன தாற்பயம் இருக்கு? நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்க எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அது எந்த மொழி பேசுபவர்களா இருந்தாலும் சரி, கிரகங்கள் தானே அவங்களை இயக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பண்பாட்டுக்கு பின்னாடி எந்த கிரகம் இருக்கு? ஏன் வந்து அந்த முன்னோர்கள் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாங்க? ஸ்பெசிபிக்கா ஏன் மாதுளம்பழம், ஸ்பெசிபிக்கா ஏன் திராட்சை பழம், ஏன் பருப்பு வகையான உணவுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வியப்பின் உச்சம் தான். என்னன்னா பயங்கரமா ராகு கேது சுக்கிரன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, சுக்கிரன் ஆக்டிவேட் பண்றோம், பணம் நகையெல்லாம் வச்சு நம்ம வந்து குருவை ஆக்டிவேட் பண்றோம், புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, ரொம்ப சந்தோஷமா இருப்பதற்கு, எதிரிகளை தம்சம் செய்வதற்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா வகையான சுவைகளுடையும் சுக்கிரனையும் குருவையும் சனியையும் சூரியனையும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாம நம்ம பண்டிகையில ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மேற்கத்திய நாடுகளும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும்? எனக்கு இந்த 2025ல குழந்தை பிறக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன மாதிரி பண்ணலாம் எனக்கு ப்ரமோஷனல் அச்சீவ் பண்ண முடியும்? 2025ல நான் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும். அதுல வந்து நான் வந்து ஃபாரின் போகணும், அப்ராட் போகணும், அங்க போய் படிக்கணும். அதுக்கு நான் என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணா ஸ்டார்டிங் அப்போ, அதாவது 2025 நீங்க பட்டாசு வெடிங்க, நீங்க கேக் கட் பண்ணுங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. அதை தாண்டியும் காலையில பிரம்ம முகூர்த்தத்திலயோ இல்ல அந்த நாட்கள் முழுமே 12 மணில இருந்து அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்குள்ள சில விஷயங்களை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அது 5 மடங்காக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு பிரபஞ்சமும் பிரபஞ்ச ஆற்றலும் ரெடியா இருக்கு. ஏன்னா இந்த தடவை கன்னியா லக்னத்தில் உங்களுடைய நியூ இயர் ஆரம்பிக்குது. எல்லா வருஷமும் கன்னியா லக்னத்துல தான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு அதிபதி யாரு? புதன். அவர் வந்து சூரியனோட சேர்ந்து புத ஆதித்யபத்திய யோகத்துல எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்காரு. சோ என்ன மேடம் ஓப்பன் பண்ணா இந்த வருஷம் அப்படி இருக்குன்றாங்க, சுனாமி வரும்ன்றாங்க, மழை பெய்யும்ன்றாங்க, என்னென்னமோலாம் சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 5 மாதங்கள் நமக்கு தேவைப்படுகிற அனைத்து விஷயங்களும் எப்படியெல்லாம் ஈர்க்கலாம், எதன் மூலமாக ஈர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த நியூ இயர் அன்னைக்கு காலையில நெல்லிக்காய் சாப்பிடுங்க.
நெல்லிக்காவோ இல்ல நெல்லிக்காய் ஜூஸோ சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை யாரெல்லாம் குழந்தைக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதுவும் நீங்க மேஷராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியா இருந்துட்டீங்க, இல்ல துலா ராசியா இருந்துட்டீங்க, ரிஷப ராசியா இருந்துட்டீங்கன்னா நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு கமெண்ட் சொல்லுவீங்க, மேடம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான அதிர்வலையை உங்களுக்குள் இந்த உணவின் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு செலுத்தும். ஓகே, எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு மேடம், நான் செட்டில் ஆயிட்டேன், நான் ஒரு 35 to 40 இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலா நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன், நான் என்ன பண்ணா எனக்கு ஃபினான்ஷியல் குரோ வரும்? அல்டிமேட்டா எல்லாருக்குமே அதுதானங்க ஆசை. ஸோ நம்ம ஃபினான்ஷியலா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த தடவை மாதுளம் பழம், மாதுளை ஜூஸோ இல்ல மாதுளம் பழத்தையோ நீங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு காலையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனா அந்த 12 மணிக்கு எடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பர். இல்ல மேடம் எனக்கு நைட்டெல்லாம் அது முடியாது அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சோடனே மாதுளை ஜூஸையோ மாதுளம் பழத்தையோ சாப்பிட்டு விட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்தீர்களே ஆனால் ஆகச்சிறந்த பொருளாதார முன்னேற்றத்துல உச்சத்துல போய் நிப்பீங்க. இதை நீங்க கண் கூட உணரலாம். எங்க இருந்து பணம் வருது, ஏன் வருதுன்னா தெரியாதுங்க. ஆனா ஏதோ ரூபத்துல உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அது கடனாக வரலாம், அடுத்தவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் திரும்ப வருவதாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதா இருக்கலாம், ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஆனா இந்த மாதுளம் பழத்தை நீங்க சாப்பிட்டு நீங்க அந்த நாளை தொடங்கினீர்களே ஆனால் இந்த நியூ இயர் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கக்கூடிய நியூ இயராக கண்டிப்பாக அமையும். சரி, ஓகே. எனக்கு நான் படிக்கிற குழந்தையா இருக்கேன். என் பையன் நல்லா படிக்கணும். 10th 12th எழுதலாம். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் எழுதிட்டு இருக்கேன். நான் இன்னும் சூப்பரா இருக்கணும். நான் என்ன மாதிரியான விஷயங்கள இந்த நியூ இயர்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த வருஷத்துல நான் அத அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா அ ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு. ஏன்னா முந்திரி பருப்புன்றது சரஸ்வதிக்கு உகந்ததாக இருக்கிறது. அது கேதுவுடைய ஆதிக்கத்திற்குள்ளும் வருகிறது. கேதுனாலே ஞானம் தாங்க. அப்ப ஆகச்சிறந்த ஞானம் வேணும். உங்களுக்கு அறிவு வேணும். நீங்க அறிவுல சிறந்தவர்களாக இருக்கணும். உங்க பிள்ளைங்க படிப்புல படிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் வரணும். உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு கௌரவம் வரணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு தான். முந்திரி பருப்பையும் முதல் நாள் 12 மணிக்கு ஒரு 2 பாதாமையும் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அத குடுங்க. அந்த வருடம் உங்க பிள்ளைங்க சூப்பரான மார்க் எடுக்கிறத நீங்களே உணர்வீங்க. இது ஒவ்வொரு வருஷமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு சிலர்ஸ நம்புறோம். நம்ம நம்பிக்கை தானே வாழ்க்கை. இந்த இடத்துக்கு போனா இது நடக்கும்னு நம்ம நம்புறோம். ஏன் நம்புறோம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு காற்று வழியாக பிரபஞ்சம் அதை ஈர்த்து நம்ம கிட்ட கொண்டு வந்து குடுக்குறது. நம்மளுடைய உணவு தான் நம்மளோட தாட் ப்ராசஸ். கரெக்ட்டா? அப்ப நம்ம எத சாப்பிடுறோமோ, அது நம்மள இயக்கி அந்த மூச்சு சுவாசத்தின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை நம்மனால் ஈர்க்க முடியும். இது எல்லாருக்குமே தெரியும். இத நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல. உங்களுக்கே தெரியும். அப்போ சில ஸ்பெசிஃபிக்கான உணவுகள் மூலமாக, சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமாக நம்பனால் எளிமையாக பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் இழுத்து நமக்கு தேவையான விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது படிக்கிற குழந்தைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக முந்திரி பருப்பு நீங்க நியூ இயர் அன்னைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஊற வச்ச பாதாம் பருப்பு சாப்பிட்டீங்கன்னா, படிப்புல பயங்கரமா வந்து கெட்டிக்காரங்களா இருப்பீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பா கூடும். இதுவரைக்கும் அப்படியே ஒரு மந்தமா இருக்கான். என் பையனுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில ஞாபக மறதியாவே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா முந்திரி பருப்பு சாப்பிட்டு அந்த நாளை தொடங்க சொல்லுங்க. அப்பப்போ படிக்கும்போது 2 பாதாமும், முந்திரி பருப்பும் குடுங்க. ஐம் அப்படின்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்ய சொல்லுங்க. ஐம் அப்படின்ற மந்திரமே சரஸ்வதியோட மந்திரம் தாங்க. அந்த மந்திரத்தை உச்சாடனம் சொல்லி உங்களுடைய நியூ இயரை நீங்கள் வந்து வரவேற்றீர்களே ஆனால், கண்டிப்பாக பிரபஞ்சமும் உங்களை பாராட்டு மழையும் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கும். சரியா? ஓகே. எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஜாப் ஓகே. பட் எனக்கான ஹைக் இல்ல. நான் சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணா எனக்கு ஜாப் சேஞ்ச் ஓவர் கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். வீட்ல லெமன் இருக்கான்னு பாருங்க. டக்குன்னு போங்க, ஒரு லெமன் எடுங்க, கட் பண்ணுங்க. சால்ட்டும், ஸ்வீட்டும் போட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க. மைண்டும் ஃப்ரெஷ் ஆன மாரி இருக்கும். நம்ம ஈஸியா வந்து ராஜகனிய அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரமோஷன வாங்குன மாரி இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு ஹைக் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் உயரணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கான ஒரு மதிப்பு வரணும், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்னு யாரெல்லாம் கனவு காண்றீங்களோ, அத்துணை நேர்களும் என்ன பண்றீங்க அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நீங்க கேக் சாப்பிடுங்க. மத்த எது வேணா சாப்பிடுங்க. அந்த முதல் நாள் 12 மணிலிருந்து அடுத்த நாள் 12 மணிக்குள்ள, இது 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக எலுமிச்சை பழம் சாறு நீங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே குடுங்க. எஸ்பெஷலி குடும்ப தலைவர்கள்லாம் குடிச்சீங்கன்னா, மிகச்சிறந்த ஏற்றத்த உணர்வீங்க. கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கண்டிப்பா கிரகங்கள் இருக்கட்டும். நம்மளோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல எந்த மாதிரியான தசாபுத்தி வேணா நடந்துட்டு போகுது. அத பத்தி நம்மளுக்கு கவலையே இல்ல. பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும்போது யாரால உங்கள என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? சீக்கிரட்டா என்ன தெரியுமா? நம்ம இப்ப ஜாதகம் பார்க்குறோம். மேலைநாட்டுக்காரங்கலாம் ஜாதகம்லாம் எதுவும் பார்க்கறது இல்ல. ஆனா அவர்களும் எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா, நெறைய லா அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விதிகள் மூலமா பண்றாங்க. நம்ம இத ஜோதிடர்கள் மூலமாக நம்ம எளிமையாக நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒண்ணுதான்.
பேராற்றலை நமக்குள் இறக்கி நமக்கான தேவையான விஷயத்த சாதிக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது எலுமிச்சை பழம் அப்படின்றது ராஜகனி. உங்களுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு கை கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். இந்த தடவை நான் இவ்வளவு வரைக்கும் அடுத்த லெவலுக்கு நான் போகணும். யாரெல்லாம் என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவங்க முன்னாடி அப்படி எந்திரிச்சு வந்தாங்க பாத்தியா அப்படின்னு நான் எந்திரிச்சு வந்து நிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு எலுமிச்சம்பழச்சாறு சால்ட்டும் ஸ்வீட்டும் போட்டு நீங்க ஒரு குடிங்க. குடிச்சிட்டு அந்த டேவை வரவிருந்த அந்த 12 மாதங்களும் உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் அங்க நீங்க தாங்க முதன்மையில் இருப்பீங்க. ஏன்னா பழத்தையே ராஜகலைன்னு சொன்னாங்கன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது சுக்கிரனுடைய இயக்கம். அது பார்க்க வந்து குருவோட தன்மையில இருக்கும். அப்ப குரு சுக்கிரன் சேர்ந்தாலே போதுங்க. பெருநிதிக்கிறவன் தான் குரு. ஓகேவா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய நீங்க சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய பணம் தான் சுக்கிரன். சோ நம்மளுக்கு சந்தோஷமும் வேணும், நம்மளுக்கு சேவிங்ஸும் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த லெமன் ஜூஸ நீங்க எடுத்துக்கிறதன் மூலமாக இந்த 2025வது வருஷம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி நம்ம லைஃப வந்து ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். கிளியர்? அதுக்கப்புறம் எனக்கு போன வருஷம் தான் என்ன படாத பாடுபட்டுருச்சுங்க. அது அஷ்டம சனியா இருக்கட்டும், அது ஜென்ம சனியாக இருக்கட்டும், அது வந்து 7 சனியா இருக்கட்டும். எந்த சனியுமே இல்லைன்றாங்க. ஆனாலுமே எனக்கு ரொம்ப என்னால ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. என் ஹெல்த் இஷ்யூல இருந்து என்னால மீண்டே வர முடியல. இப்படி இருக்கும்னு தெரியல. அப்படி நினைக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை இப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்லாம் சொல்லி யாரெல்லாம் 2024வது வருஷம் வருத்தப்பட்டு இந்த 2025வது வருஷமாவது நான் ஆரோக்கியமாகவும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்து என் குடும்பத்துக்காக நான் இருக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, எனக்கு இத்தனை நாள் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு வியாதி கொஞ்சமாவது வீரியம் கம்மியாகணும், நான் இயல்பான வாழ்க்கை வாழணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, இழந்த வடைன்னு சொல்லுவோம்ல, அந்த இழந்த பழம் நீங்க சாப்பிட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளோ இல்ல ஏதோ கிரகங்களால் வரக்கூடிய வியாதிகளோ உங்களுக்கு வராமல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக தடுத்து கொள்ள முடியும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு நாட்ரல் ஹாரஸ்கோப் இல்ல 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஏதோ இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு, இப்ப அந்த மாதிரியான தசாபுதிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இழந்த முறை எடுத்துக்கிறதன் மூலமாக உங்களுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு பிளஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப தேவையில்லாம வரக்கூடிய மருத்துவ செலவுகள் அன்னெசசரி ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு அந்த அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்மளுக்குள்ள ஒரு பீதி வரும் பாத்தீங்களா? அது வெளியிலலாம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கும் கண்டிப்பாக இந்த இழந்த வடை அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் சைனை மைண்ட்ல கிரியேட் பண்ணி விடும். உங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப யாரெல்லாம் உடல் ஆரோக்கியம் மேம்படணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 60 வயசு 70 வயசுல இருக்கீங்க, இன்னும் எஸ்பெஷல் சொல்ல முட்டி வலிலாம் யாருக்கும் இருக்கு, அவங்க இந்த இழந்த பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ உங்களுக்கு மிகப்பெரிய செலவினங்களில் இருந்து மருத்துவ செலவினங்களில் இருந்து உங்களை காப்பாற்றும். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், வெறும் பழம் சாப்பிட்டாலே எனக்கு இதெல்லாம் நடந்துருமா? என்னென்னமோ பண்றோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்ன இருந்தாலும் நடக்கிறதா நடக்கும் அப்படின்ற ஒரு சினாரியோல இருப்போம். இல்ல இதெல்லாம் பண்ணாலாவது நம்மளுக்கு இது மாறிடுமோன்னு சொல்லக்கூடிய ஒரு சினாரியோல இருப்போம். இல்ல எதுவுமே நடக்காது, எதுவுமே மாறாது, இதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கு பாக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லயும் இருப்போம். ஆனால் அதை தாண்டி வெறும் பழம் இல்ல வெறும் இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணா எனக்கு இதெல்லாம் வந்துருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கூட ஒரு புருவத்தை விரிச்சு நீங்க பாக்குற ஆட்களாக இருந்தால் 100க்கு 150% கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்னா நான் இயல்பாவே சொன்ன மாதிரி பஞ்ச பூதங்களால் ஆளப்பட்டதாங்க இந்த இயற்கை. இந்த இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் இந்த பஞ்சபூதத்தோடைய ஆற்றல் இருக்கு. எஸ்பெஷலி அது காயாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு மரம் முளைக்கிறதுக்கே இந்த 5 கூறுகள் இல்லாம மரம் முளைக்காது. இந்த பஞ்சபூதங்களுடைய அணுக்களுடைய எனர்ஜி தான் நம்ம உடம்புல இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் தான் பிரம்மத்துல இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சத்துல இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த பஞ்சபூதங்களும் ரொம்ப மெயினா சொல்லக்கூடிய குருவாகவும் சனியாகவும் சுக்கிரனாகவும் ராகு கேதுகாகவும் சூரிய சந்திரனாகவும் இருந்து நம்மளை ஆட்கொள்கின்றன ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு செகண்ட். அப்போ இந்த காரகத்துவத்திற்கு தேவைப்படுகின்ற இப்போ நான் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆகுங்க. அப்ப யார் தேவைன்னா என்னுடைய ஜாதகத்தில் ராகு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நான் ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணணும், எனக்கு பெருசா பொருளாதாரம் வரணும் அப்படின்னா நான் ராகுவாங்க ஹேண்டில் பண்ணணும். அப்ப ராகுக்குரிய ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ராகுவை ஹேண்டில் பண்ணிட முடியும் இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நம்ம ரைஸ் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு மாதிரி இருப்போம். நம்ம அதே காலகாலத்திலே பொங்கல் சாப்பிட்டு ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு உணவும் நம்மளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ கிரியேட் பண்ணுது. உண்மைதானே? அப்போ சில பழங்கள் மூலமாக நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய சில தாட் ப்ராசஸ் வேற மாதிரி கிரியேட் ஆகி பிரபஞ்சத்துல இருந்து அதை ஈர்க்கக்கூடிய சக்தியாக இந்த அணு உடலாக மாறிட்டு இந்த உடல். அப்போ பார்க்கும்போது இதனாலதான் நம்ம உணர்வுகள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் இந்த வகையான பழங்கள் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கும் இந்த வகையான மரங்கள் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கும் இந்த வகையான கோவில்கள் இருக்கு, அதிதேவதைகள் இருக்குன்னு சொல்லி உட்காந்து ரிசர்ச் பண்ணி இந்த அப்பா வச்சுக்கொண்டு கையில கொடுத்துட்டு போனாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தி யோசிக்காம அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம். அதை ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட உண்மை தெரிஞ்சு நம்ம ஜெயிக்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி
நமக்கு தேவைப்படுகிற விஷயத்திற்கு அனைத்துமே நான் மேல சொன்ன கிட்டத்தட்ட லெமன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுகிற நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இன்னுமே கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்றேன். உங்களுக்கு நீங்க இந்த வருஷம் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சக்சஸ் ஆகணும். இல்ல காதல் இனிக்கணும். எத்தனை வயதினராவா இருந்துட்டு போறாங்க. நீங்க ஆப்பிள் சாப்பிடணும். என்ன மேடம் ஆப்பிளா அப்படின்னா ஆதாமியாவோட தான் சாப்பிட்டாங்க. இது நம்ம கட்டுக்கதையாக சொல்றோம். நம்ம யாரும் ஆதாமியாவெல்லாம் பார்க்கல. பட் இந்த ஆப்பிள் அப்படின்றதும் சூரியகாரகத்துக்குள் அடங்குது. இது எல்லாமே கிரகத்தோடைய ஆட்பட்டு தான் நடக்குது. ஒரு காதல் இனிக்க வேண்டும் அப்படின்னா இன்னும் சிம்பிளா சொல்ல தெரியுங்க. நீங்க காதல் கொண்டதுக்கு புதன் தேவை. ஆனா அந்த வலையில உழுகிறதுக்கு உங்களுக்கு கேது தான் தேவை. புரியுதா? இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் எல்லா வகையான பழங்களையும் இருக்கு. நம்ம வேற எங்கேயுமே போக வேணாம். எதையுமே தேட வேண்டாம். வேற எந்த முறையுமே நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். நம்மளுக்குள்ளே கொட்டி கிடக்கின்ற அதி அற்புத விஷயங்களை நம்ம தினம் தினம் டே டு டே நம்ம பயன்படுத்திட்டே போனாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். இவ்வளவு கொரோனா பீரியட்லயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணம் நம்மளுடைய மருத்துவ உணவு. இப்ப வரக்கூடிய 2025வது வருஷத்துல இருந்து 2031வது வருஷம் வரைக்கும் உலகியல் மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா எல்லாத்தையுமே கிரகங்களின் மூலமாக கொஞ்சம் அப்படி தடுமாற செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. இதுதான் ஒண்ணு. அப்ப இந்த நேரத்துல கூட நம்ம தடுமாறாம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வகையான உணவு முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த நியூ இயர் மட்டும் தான் வரக்கூடிய எல்லா நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. எஸ்பெஷலி 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த நியூ இயர்ல இந்த பழங்களை நீங்க உண்பதன் மூலமாக இந்த பழங்களை உண்டு நீங்க உங்க நாளை தொடங்குவதன் மூலமாக அதி அற்புதமான மேன்மையை நீங்க அடைய போறீங்கன்றதுதான் உண்மை. கண்டிப்பா நடக்கும். நடந்தா அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? கண்டிப்பா இந்த வருஷம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய எல்லா வருஷமும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையட்டும். வாயில் டிவை நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிமே இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அறிவியல் பூர்வமான நிறைய தகவல்கள் உங்க வாகினிலே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.